குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த முருகரை பற்றின ஒரு விளக்கத்தை இந்த நாளில் எடுத்துக்கலாங்க. அதுனா இந்த முருகர் குரு முருகரடு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அவர் பின்னாடி இருக்கிற மயிலும் சரி, அவர் கையில் இருக்கிற வேலும் சரி, எல்லோருக்கும் இந்த தத்துவத்தை பல இடங்கள்லையும் பல சுவடுகள்லையும் நாங்களும் விளக்கம் கொடுத்துருந்தாலும், இன்றைய நாளில் இந்த மயிலின் தத்துவம் எதனை நோக்கி அமைக்கப்பட்டது, ஏன் அவர்களுக்கு மயில் வாகனன் என்ற பெயரையும் சூட்டப்பட்டதுன்றதுக்கான காரணம் எல்லோருமே ஒரு புதிராக தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். உச்சதானத்தில் உயரிய கோலம் எது என்று கேட்டபொழுது அந்த மயில் சொன்னதான், எப்பொழுதெல்லாம் என்னை உணர்த்தியவருக்குள் நான் ஆழ்ந்து போகின்றேனோ அப்பொழுதே என்னை அவர் ஆனந்தப்படுத்தி கொண்டிருப்பார். அவர் ஆனந்தத்தின் உச்சம் என்றால் அவ்விடத்தில் எனக்கு உச்சம் கிடைக்கின்றது. அவ்வுச்சத்திலேயே நான் முழுமையாய் மூழ்கி விடுகின்றேன். அதனால் எனக்கு மையம் கொண்டிருக்கும் இடத்திலேயே நான் மயில் என்ற பெயரை சுட்டி கொண்டேன்னு அழகாக சொல்லிச்சாங்க. சரிங்க, இப்போ வேலுக்கு எல்லோரும் என்ன விளக்கத்தை எடுத்துக்கலான்றதுக்கு பல இடங்களில் உடல், மனம், உங்களுடைய ஆத்ம பலம் இவை அனைத்தும் ஒன்றிணைந்தவர் யாரோ அவருக்குள் நான் என்ற கருத்துக்குள் யார் ஒருவர் உங்களை வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றாரோ அவர் உங்களை வெளிப்படுத்தி விட்டால் நீங்கள் தாங்க முருகர். இப்போ குரு முருகரின் தத்துவத்திலிருந்து மயில் எப்படி உங்களுள் வெளிப்படுகின்றதோ உங்களுள் வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.